வீடியோ நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஒரு கன்ஃபியூஸ்ட் மதர் எப்படியாவது உங்க பேபியை வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? என்னோட பேபிக்கு இப்போ 1.3 இயர் ஓல்டு ஆகுதுங்க. நான் அவளை 6 monthsலேருந்து தனியாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவளுக்கு நான் என்னெல்லாம் ஃபுட் கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மெயின் திங் ஆஸ் அ மதராக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெய்லி ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், ஃபைபர், அதுக்கப்புறம் அயன் இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக போகுதான்னு பார்த்துக்கிறது. நான் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். அண்ட் மெயினாக என்னோட பேபி ஜென்யூனான ஃபுட் என்னெல்லாம் நான் கொடுப்பேனோ அதை தான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாட் தட் அந்த ஸ்ட்ரிக்ட் டயட், அந்த ஃபேன்சி ரெசிபிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்கள் பேபி ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்குது, நல்லா குடுக்குடுன்னு ஓடுறாங்க, டயர்டெல்லாம் ஆகிறதில்ல அப்படின்னா நீங்கள் வெயிட் கெயின் பற்றி கவலையே பட வேண்டாம் தான் எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. ரொம்ப சோர்வு இருக்காங்க, ரொம்ப நடக்க மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க, நிறைய விஷயம் அவங்களால பண்ண முடியறதில்ல நிறைய பேபிஸ் மாதிரி, அந்த மாதிரிலாம் ஏதாவது இஷ்யூ இருந்தால் தான் நீங்கள் கவலைப்படணும். மற்றபடி அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னா வெயிட் கெயின் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. பட் ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஆப்ஷன் டெய்லி கொடுக்குற டெய்லி பேசிஸில் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து கொஞ்சம் பிரித்து கொடுப்பேன். மார்னிங்கே ஒரு 3 மீல் மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுப்பேன். ஸோ அதை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நாளோட ரெசிபியை ஒரே நாளில் ஷேர் பண்ண முடியாது. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். மார்னிங் 6 to 6:30 சான்வி எப்போவுமே எழுந்திரிச்சுப்பா. ஸோ 180 ml ஃபார்முலா மில்க் வந்து கொடுப்போம். ஃபார்முலா நிறைய பேர் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்க. சிமிலாக் கிளாசிக் தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து 3rd ஸ்டேஜ் வந்து குடிச்சிட்ருக்காங்க. அண்ட் தென் அகெயின் மிட் மார்னிங் ஸ்நாக் இல்லைனா ஈவினிங் கொடுக்கறதுக்காக இந்த ஷேக் வந்து நான் அப்பப்போ ரெடி பண்ணுவேன். வீக்லி 4 times இது கொடுத்துருவேன். 2 ஆல்மண்ட், 2 கேஷ்யூ, 1 டேட்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் மார்னிங் எப்போ போல் நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எக்கும் வந்து அப்பப்போ வேக போட்டுருவேன் பாயில்ட் எக்குக்கு. அண்ட் தென் அகெயின் ஒரு 1.5 hours to 2 hours கேப்க்கு அப்புறமா ஒரு ஃப்ரூட், பனானா இருக்கும், இல்லைனா வந்து ஆப்பிள் இருக்கலாம், இல்லை பப்பாயா இருக்கலாம், எது வேணாலும் அந்த டைமில் ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருவேன். ஒரு சில நாள் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளோட ஃபுட் ஸ்கெடியூலை வந்து மாற்றிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ஓவராக நடந்துருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே கூட பசிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஏதோ ஒன்று கையில் டக்குன்னு கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். ஒன்றா பனானா இல்லை ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கணும். நான் எனக்கு ஆப்பிளே சும்மா கட் பண்ணி அவள் வாயில் வச்சு விட்டுட்டேன். வச்சுரியா? சூடாக இருக்கு, கொடுங்க. அண்ட் இந்த லவ் லேப் ஹை சேர் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நானே டைலமாவில் தான் இருந்தேன். எதுக்கு இந்த ஹை சேரெல்லாம் வாங்கிட்டு நம்ம தான் அவளை நார்மலாகவே உட்கார வச்சு சாப்பிட்ட பழக்கிட்டோமே அப்படிங்கிற தாட்டில் இருந்தேன். பட் வாங்கணும்னு நினச்சி வாங்கினது இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸோ இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே கேட்டேன், நீ வாங்கியிருக்கியா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாராச்சும் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல். இதுக்கும் தனியாக பார்த்துக்கிற மதராக இருக்கீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குற டைமில் கிச்சன்லேயே கூட எடுத்துக்கொண்டு போய் அழகாக வச்சுக்கலாம். நம்ம கண் பார்வையிலே அவங்க இருப்பாங்க. நம்ம வந்து கிச்சனில் இருக்கும்போது அவங்க ஹாலில் உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறா. அட் த சேம் டைம் தனியாக சாப்பிட வைக்கிறதுக்கும் இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாகும்னு சொல்லி நம்பி வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட அப்டேட்ஸ் வந்து நான் வரப்போகிற வீடியோஸ்லையும் கொடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்களும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போயே வாங்கிடுங்க. சரி, இந்தா நான் தரமாட்டாது, இப்போ விளையாட தரமாட்டேன். மண்டையாட்டு போட்டடி வாயில. இன்றைக்கி ஆப்பிள் சாப்பிடும் போதே சேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அந்த கிரவுண்ட் நட் வேணும்னு சொல்லி வாங்கி அதை தூக்கி வாயில் போட்டு என்னென்னமோ பிரச்சனை. நானும் சந்திரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 minutes அந்த ஒரு ஆப்பிளை மட்டுமே ஊட்டிகிட்ருக்கோம் அவளுக்கு. ஒரு சில நாள் இந்த மாதிரி தான் வந்து போகும், ஒரு சில நாள் சமத்தாக சாப்பிட்டுப்பாங்க.
ஒரு டாட்லரை தனியாக ஹேண்டில் பண்ணுற அம்மா அப்பா வீட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோங்கிறதையும் சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு சில நாள் குக்கிங்லாம் என்னால் சுத்தமாக பண்ண முடியாமல் ஆயிரும். அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதுனே இந்த மியூஸ்லின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதை கொஞ்சம் போட்டு பாலை ஊற்றி கொஞ்சம் சியா சீட்ஸு கொஞ்சம் பெரிஸ் எல்லாம் போட்டு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நட்ஸு இல்லை எக்ஸ்ட்ரா பனானா ஃப்ரூட் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் பேசிஸ்லேயே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெகுலர் பேசிஸில் தான் நடக்கும். மியூஸ்லி வந்து எங்கள் வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஒன். அப்பப்போ எங்களுக்கு அதுதான் வந்து கை கொடுக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தக்காளி சாப்பாடு, ஒரு எக்கு, கொஞ்சம் கர்டு, அவ்வளோதான். அதோட வந்து ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கும் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. எனக்கும் அஃப்கோர்ஸ் அதே தான். ஸோ ஒரு சில நாள்லாம் என்ன தான் உருண்டு பிறண்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் எந்திரிக்க முடியாத டே பார்த்தீங்களா, அந்த டே தான் எனக்கு இன்னைக்கு. அப்பா அம்மா அண்ட் தென் நல்லா ஆப்பிளெலாம் சாப்பிட்டு அப்போ இருந்து விளாட ஆரம்பிச்சிடுவாங்க மேடம். ரொம்ப நேரம் விளாடுவாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து குளிக்கிற டைம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் வந்து நெக்ஸ்ட் மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து கோதுமை கூழ் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மெயினான திங் மதர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு குழந்தை எந்த அளவுக்கு நல்லா தூங்குறாங்களோ அந்தளவுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாத் ரொட்டீன் தான். ஏன்னா பாத்திங் டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்து அந்த டைம் ஃப்ளோவில் நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாத், அதுக்கப்புறம் ஃபுட், அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லா வந்து அவங்களுக்கு பாடி ஃபங்க்ஷன் ஆகும், அவங்களுக்கு ரொட்டீன் புரியும். அண்ட் சேம் டைம் நல்லா விளையாடி இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வாட்டர் மட்டும் கொடுத்துட்டு போய் குளிக்க வச்சுட்டு வந்தீங்கன்னா குளிச்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா பசி எடுக்கும், அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவாங்க. அந்த டைமில் நீங்கள் நல்ல ஒரு வார்மான ஃபுட், இந்த மாதிரி நல்ல ஒரு பொரிஜ் நல்லா கொடுத்து, அது கொஞ்சம் வார்மாக இருக்கணும், கொஞ்சம் சூடு இல்லை கொஞ்சம் வார்மாக இருக்கணும், அதில் கொஞ்சம் நல்லா கீ எல்லாம் போட்டு நான் கொடுப்பேன். நான் எப்போவுமே இதான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ கீ போட்டு நம்ம கொடுத்தோன்னா அவங்க அதை சாப்பிடும்போதே அவங்களுக்கு நல்ல ஒரு வார்ம் ஃபீலிங் கிடைக்கும். அவங்களுக்கு அகெயின் அடுத்தது வந்து அவங்களோட பாடிக்கு ரெஸ்ட்டு தேவை இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க பாருங்கள், அது இன்னுமே நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் இதை வந்து நல்லாவே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் பேபிக்கு ஃபுட் கொடுக்கலாம். அண்ட் மெயினான திங், இந்த மாதிரி சாப்பிடும்போது டிவி ஃபோன் காட்டி சாப்பிட வைக்கிறோம் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஓவர் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓவர் ஸ்டிமுலேட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அவங்க தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு சில நாள் தவிர்க்க முடியாத டைமில் நம்ம அதை போடலாம், பட் டெய்லி ரொட்டீனில் அதை வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ எப்போவுமே சான்வி வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த புக்கு வச்சு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ அதே ஃபார்முலா தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிறது. இப்போ வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே வந்து போகுது. எப்படி ஃப்ளட்டர் பண்ணும் பட்டர்ஃப்ளை, எப்படி பண்ணும்? ஹாப் ஹாப் ஹாப், ஜம்ப் 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 பண்ணுமா கங்காரு? ஃபிஷ் ஃபிஷ் ஸ்விஷ் ஃபிஷ் எப்படி போகுது? ஸோ கூல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் ஒரு நாள் வந்து இந்த ஹோம்மேட் செர்லாக் அது வந்து கொடுப்பேன், ஒரு நாள் வந்து ராகி பொரிச்சு கொடுப்போம் இல்லையா அது, ஸோ அப்புறம் ஒரு நாள் வந்து ஓட்ஸு, அண்ட் தோசை இட்லி இருக்க டைமில் தோசை இட்லி, இந்த மாதிரி இந்த டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு, அது என்ன பனானா அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு அளவுக்கு ஓகே. நீங்கள் கொஞ்சிட்டீங்களா நீங்கள்? ஃபிஷ் ஃபிஷ். அண்ட் இப்போ எப்போவுமே அப்படி தான் இந்த புக் வச்சுப்பாங்க கையில், அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. பாசாறு பொங்குன்னு பொங்குது, காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நேராக வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசணும் அப்படின்னு நிறையா டைம் வந்து நினைப்பேன். பட் அது எப்போவுமே நடந்ததே கிடையாது. லைக் நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துல போய் உட்காந்து இவன் தூங்கும்போது தான் பேச முடியும். லைக் என்னால் நார்மலாக ஒரு டேயில் வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள். தேங்க்யூ மை லுட்டி. போடு தூக்கி, அவ்வளோதான், தூக்கி வீசு டமால். அண்ட் மெயினாக நிறைய பேர் வந்து நினைக்கலாம், இன்னுமே வந்து நீங்கள் ஏன் கூலே கொடுக்குறீங்க, நார்மல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே அவங்களுக்கு வந்து பல் வரல, அதுக்காக நம்ம வந்து ஃபுட்டு கம்மி பண்ண முடியாது. ஸோ நாமளாக ஏதாவது இதை சாப்பிட்ற மாதிரி கடிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால இப்போதைக்கு லைக்
கோதுமை கூழ்னா கோதுமை கூழ், சப்பாத்திக்கு பதிலாக. சப்பாத்திலாம் சாப்பிட்டோன்னா ஒரு சப்பாத்தி சாப்பிட வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறா பாருங்களேன். அன்பு டிஸ்டர்ப், கியூட்டி பை டிஸ்டர்ப் வேலை பண்ணிகிட்ருக்க நீ. அப்படி தானே? இப்போ இது சாப்பிட்டோன்னே மேடம் நேராக தூங்க போயிடுவாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? டாட்டா சொல்லு எல்லாருக்கும். டாட்டா டாட்டா சொல்லிடு. டாட்டா. இங்கே டாட்டா சொல்லு ஃபோனில். டாட்டா. ஓகே, ஃபைன். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். சீக்கிரமாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். குட் கேர்ள் நாங்கள். இந்தாங்க. இன்றைக்கி வந்து சாப்பிட்டோன்னே டக்குன்னு தூக்கம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அப்படியே போய் படுக்கவே போயிட்டு இருந்தா. ஸோ ஒரு சில நாள் இந்த மாதிரி குயிக்காக தூங்குவா, ஒரு சில நாள் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ உடனே வந்து தூங்க வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தூக்கிட்டே நடந்தேன். அதுக்கப்புறமா வந்து தொட்டில் போட்டாச்சு. நல்லா ஒரு 2 hours நல்லா சூப்பர் ஸ்லீப் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரும்போது நல்லா வந்து பசிக்கும். அந்த டைமுக்கு நான் அதுக்குள்ளே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி 2 தால் போட்டு கீரை, பம்கின் இதெல்லாம் போட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் தான் வந்து கொடுப்பேன். மார்னிங் வேக வச்சோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அகைன் இது வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ இதில் என்னென்னலாம் நான் வந்து வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கப் ஃபுல்லாக வந்து கேர்டு. ஸோ கேர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது, ப்ரோபயாட்டிக், நல்லா ஜீரண சக்தி இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே மஸ்ட்டு. அது வந்து வீக்லி 5 to 6 times வந்து அதை ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்தளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க மேடம். லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2 hours to 2.5 hours வரைக்குமே கேப் இருக்கும். ஓரளவுக்கு எந்தளவுக்கு அவள் ஃபுட் சாப்பிட்ருக்காங்கிற பொறுத்து தான் அந்த கேப்பையும் நான் வந்து ஃபில்லப் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்நாக் மார்னிங் ஊற வச்சோம் இல்லையா, அது ப்ளஸ் ஒரு பனானா ஃபுல்லாக போட்டு நல்லா ஷேக் பண்ணி கொடுத்துருவேன். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான வெயிட் கெயின் ரெசிபி. ஆக்சுவலி சொல்லப்போனால் இது ஒரு நல்ல ஷேக் மாதிரி கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும். டேட்ஸில் இனிப்பும் இருக்கிறனால நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இது கூட நீங்கள் வால்நட், பிஸ்தா இந்த மாதிரி ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆப்ஷன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுப்பேன், இல்லை வெஜ்ஜீஸ் கூட நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். 20 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு 5:30க்கு மேலே ஒரு நேப் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 150 ml ஆஃப் கவுஸ் மில்க், நந்தினி மில்க் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 8 to 9க்குள்ளே நைட் வந்து இன்றைக்கி வந்து ஓட்ஸ் பொரிச்சு தான் நைட் டின்னருக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே தான் இருக்கும் இந்த விஷயம். நீங்கள் சீரிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் பேஷன்ஸ் டைம் ஆன் திஸ் வீடியோ. பாய்.